வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். மாதுளை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். இதை எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார் மாதிரி கட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக தனித்தனியாக வந்துடும். உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாதி அதுவாகவே விழுந்துடும். இதில் இந்த வெள்ளை எதுவுமே இல்லாமல் வெறும் விதையை எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ வெள்ளையே இல்லாமல் அதே சமயம் நல்ல விதையாக பார்த்து எடுத்துக்கோங்க. சிலது ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்ம கடைகளில் வாங்குறதுக்கும் வீட்டில் போடுறதுக்குமே அதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம பார்த்து பண்ணுவோம். வீட்டில் பண்ணும்போது வெள்ளைலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு நான் விதையை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வாங்கின இந்த பழத்தில் கலரே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போது விதையெல்லாம் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். 1 கப் விதை வந்துச்சு. இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். 1 கப் விதைக்கு 1/2 3/4 கப் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலவோ இல்லை கம்மியாவோ சேர்க்காதீங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம். கலர் எதுவும் இல்லாததுனால ரொம்ப நார்மலான ஒரு பிங்க்கில் வந்திருக்கு. இது மாதுளம்பழம் ரொம்ப கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் பர்பிள் கலரில் வரும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பெரிய விதையாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபில்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாதுளை ஜூஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் வெறும் வயிற்றுலேயும் குடிக்கலாம். இல்லை லஞ்சுக்கு ஒரு 2 hours முன்னாடி வயிறு எம்டியாக இருக்கும் போது நீங்கள் இதை குடிக்கலாம். அயன், விட்டமின்ஸ்ன்னு ஏகப்பட்ட சத்து இருக்குது. ஸோ டெய்லி ஒரு கிளாஸ் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.